என்ன ஃபோன் ரிங் போயிட்டே இருக்கு, மேடம் ஃபோன் பிக் பண்ணவே மாட்டாங்க. மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். ஹலோ. சொல்லுங்க நரேஷ், உங்க ஃபோனுக்காக தான் வெயிட்டிங். மேடம், அரவிந்த் சார் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாங்க மேடம். வாவ், சூப்பர் நரேஷ். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். நீங்க அங்க எதையும் காமிச்சிக்காம வேலையை பாருங்க. ஓகே மேடம். சார் கொஞ்சம் நிறுத்துங்க சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் நிறுத்துங்க சார். என்னாச்சுன்னு தெரியலையே, இவர் கை போடுறாரு. சரி நிறுத்துவோம், என்னென்ன பார்ப்போம். இருங்க நிறுத்துறேன். என்னங்க ப்ரோ, என்ன ஆச்சு? சார், இவர் எங்க அண்ணன் சார். இப்போ வந்துட்டே இருந்தோம் சார், மயங்கி கீழே விழுந்துட்டாங்க சார். பேச்சு மூச்சு இல்லைங்க சார். சார் வாங்க சார், வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். தண்ணி எதனா கொடுத்து பாத்தீங்களாங்க? சார் என்கிட்ட வாட்டர் பாட்டில் எதுவுமே இல்லைங்க சார். நாங்க சும்மா தான் சார் நடந்து வந்துட்டு இருந்தோம் சார். வாங்க சார், நீங்க வந்து என்னன்னு பாருங்க சார், கொஞ்சம் ப்ளீஸ் சார். வாங்க சார். சரி இருங்க, பதட்டப்படாதீங்க, இருங்க நான் வரேன். ப்ரோ நகருங்க, நான் என்னன்னு பாக்குறேன். சரிங்க சார், வாங்க சார். சார் இங்க பாருங்க. இதுதான் சரியான சமயம், பேக் எடுத்துட வேண்டியதுதான். டேய் மச்சான், எந்திரிடா, அவனை புடிடா. டேய் விடுறோம். மச்சான், அவனை அடிச்சு போட்டு வாட, நான் பேக் எடுத்துட்டு போறேன். சரி மச்சான், நீ எடுத்துட்டு போ, நான் இவனை பாத்துக்கிறேன். டேய் விடுங்கடோ. டேய் நில்றோம். சார் என்ன விட்டுருங்க சார், நான் இல்ல சார், அவன் தான் சார். சொல்லு, இப்ப அவன் எங்க போயிருக்கான்னு சொல்லுடா, சொல்லு. சார் சொல்லிடுறேன் சார், அடிக்காதீங்க சார், இதுக்கு மேல அடி தாங்க மாட்டேன் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சொல்லுடா, சொல்லு. அது வந்துங்க சார், சொல்ல முடியாதுடா, போடா. டேய் இருங்கடா, உங்களை முதல்ல இவனுங்க எங்க போனானுங்கன்னு ஃபர்ஸ்ட் பிடிக்கணும். கிளம்புனியா இல்லையா? அக்கா, நான் எப்பயே கிளம்பிட்டேன்க்கா. சரி கிளம்பிட்டேன்னா வாசப்படிக்கு தானே வரணும், இங்க எதுக்கு பின்னாடி பக்கம் வந்த? ஃபோன் பண்ணலான்னு வந்தேன்க்கா. ஏண்டி, நம்ம சுஜியை பார்க்க போறோமா இல்ல நீ ஆளை பார்க்க போறியா? இல்லடி அக்கா, சுஜியை பார்த்துட்டு வர வழியில இவங்களையும் பார்க்கலாமே அப்படின்னு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டா வெளியில போக முடியாது இல்லடி அக்கா, அதனாலதான். அதான் மேடம், இப்படி மேக்கப் பண்ணி ரெடியா இருக்கீங்களோ? போடி அக்கா, நான் ஒன்னும் மேக்கப்லாம் போடல, சும்மா தான் ரெடியா இருக்கேன். ஆமாம்மா, பார்த்தேன். ஒரு மேடம் பூவே வைக்க மாட்டீங்க, இப்ப பூக்கார அக்காவை கூப்பிட்டு பூ வாங்குறது. கலக்குங்கம்மா, நீங்க கலக்குங்க. அக்கா, பூனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா, அதனாலதான். அதான் சொல்லிட்டேனே, கலக்குங்கன்னு. சரி இப்ப என்ன, சுஜியை பார்க்க போலாமா வேணாவா? போலாம்க்கா. ஒரே ஒரு நிமிஷம், அவருக்கு மட்டும் ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஆஃபீஸ்ல இருக்காங்களா இல்ல வீட்ல இருக்காங்களான்னு கேட்டுட்டு வரேன்க்கா, ப்ளீஸ். ஏதோ ஒரு கண்ட்ரால் பண்ணி தொலை, நான் வெளியில வெயிட் பண்றேன், சீக்கிரம் வா. ஒரு 5 மினிட்ஸ் தான், வந்துடுவேன், சீக்கிரம் வாமா தாயே. அப்பாடா, அக்கா போயிட்டா. சரி, இவங்களுக்கு கால் பண்ணி பார்ப்போம். கடவுளே, இவங்க இங்கதான் இருக்கணும், ஆபீஸ்ல இருக்க கூடாது. ரிங்டோன் எல்லாம் பலமா தான் இருக்கு. ஆனா போன் தான் பிக் பண்ண மாட்டாங்க சீக்கிரம். ஹலோ, பொண்டாட்டி, என்னடி இன்னைக்கு நீனே ஃபோன் பண்ணிருக்க? நான் ஃபோன் பண்ண கூடாதா என்ன? லூசு பொண்டாட்டி, நீ தாண்டி மாமாவுக்கு ஃபோன் பண்ணணும், ஆனா நீ தான் பண்ணவே மாட்டியே. இன்னைக்கு ஏதோ அதிசயமா பண்ணிட்டேன் மாமாவுக்கு. என்ன மாமா ஞாபகம் வந்துச்சா? உங்களுக்கு ரொம்ப தாங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ண பாத்தீங்களா? போங்க, நான் ஃபோனே பண்ணல, வெச்சிடுறேன். பொண்டாட்டி வச்சிடாதடி. என்னைக்கோ ஒரு நாள் தான் நீயா ஃபோன் பண்ற, அதையும் இப்படி கோச்சிட்டு வச்சிடலாமா? தப்பு இல்லம்மா. சொல்லு, மாமா கிட்ட ஏதோ பேச வந்தல்ல, பேசி பார்க்கலாம். இன்னைக்கு எங்களுக்கு ரிசல்ட்டு, அதனால நானும் நிம்மியும் அப்புறம் சுஜி வீட்டுக்கு போயிட்டு சுஜியும் கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போய் ரிசல்ட் பார்க்கலான்னு போகிறோம். திரும்பி வரும்போது உங்களை பார்க்கணும். அதான் நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஐயோடா, மழை எதுனா வருதா பாரு பொண்டாட்டி.
நீயா கூப்பிடுற எங்க இருக்கீங்க மாமான்னு. வர சரி, எத்தனை மணிக்கு நீ வருவேன்னு சொல்லு. அப்புறம் ரிசல்ட் பார்க்க போறியே, பயமா இல்லையாடி பொண்டாட்டி உனக்கு? நான் ஏன் பயப்படணும்? நான் தான் நல்லா எழுதியிருக்கேனே. கண்டிப்பா நல்லா தான் ரிசல்ட் வரும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கும் நிம்மிக்கும் சூப்பரா வரும் ரிசல்ட். குட் பொண்டாட்டி, சமாடி, இப்படிதான் கான்ஃபிடண்டா இருக்கணும். சரி, எத்தனை மணிக்கு நீ வருவ? இன்னும் 1 ஹவர்ல நாங்க ரிட்டர்ன் வந்துருவோம். ஏன்னா இப்போ சுஜி வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். சுஜியை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு பார்த்துட்டு திரும்பி வர்றதுக்கு எப்படியும் 1 ஹவர் ஆயிடும். நீங்க ஆஃபீஸ்ல இருக்கீங்கன்னா வர வேணாம், இங்க இருக்கீங்கன்னா வாங்க. இந்த நீ நல்லா வேணாம், நாங்க வருவோம், எங்களுக்கு வர தெரியும். நாங்க எங்க இருந்தாலும் வந்து எங்க பொண்டாட்டியை பார்ப்போம். மேடம் ஒண்ணு எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேணாம். என்ன ஒழுங்கு காட்டுறீங்க? போங்க. முதல்ல ரிசல்ட்டை பார்த்துட்டு வாடி என் பொண்டாட்டி. சரி, அப்ப நீங்க வந்துருவீங்க இல்லையா? நான் வரமாட்டேன் நீ நினைக்கிறியாடி பொண்டாட்டி? அப்படி இல்ல, எப்படியா இருந்தாலும் வந்துருவீங்க தெரியும். இருந்தாலும் கேட்டுக்கிறேன். சரி வந்துருங்க. ஏடி அனன்யா, டைம் ஆகுதுடி, வாடி. ஐயோ, அக்கா வேற கூப்பிடுறா. சரிங்க, நீங்க கண்டிப்பா வந்துருங்க, சரிங்களா? சரி பொண்டாட்டி, நான் கண்டிப்பா வந்து நிற்பேன். நீ சீக்கிரம் பார்த்துட்டு வா, ஓகேவா? சரிங்க, பை பை பை. ஏண்டி அக்கா கத்துற? செல்வடி அம்மா 5 மினிட்ஸ் சொல்லிட்டு 1/4 மணி நேரமா கடலை போட்டுட்டு இருக்கா இவ. சீக்கிரம் வாடி போலாம். அங்க ரிசல்ட் பார்க்கணும்டி, அதுவே கொஞ்சம் படபடன்னு இருக்குடி, வாடி. சரிடி அக்கா, கோவப்படாத, வரேன், வா போலாம். அங்க சுஜி கால் பண்ணி கத்திக்கிட்டு இருக்கா, சீக்கிரம் வாங்கக்கா வாங்கக்கான்ட்டு. வா போலாம், அவ நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பாப்பா சரிக்கா, வாக்கா போலாம். என்னடி குச்சி, உங்க ஆள் வரேன்னு சொல்லிட்டாரா? வரேன்னு சொல்லிட்டாருக்கா. ஐயோடா, பாத்து வடியுது, கச்சி வச்சு தொடச்சிக்க. உனக்கு ரொம்ப தாண்டி இருக்கா. என்ன கிண்டல் பண்ணலன்னா உனக்கு தூக்கம் வராது. தப்புமா தங்கச்சி, அது முன்னாடி நாட்கள்ல உன்னை மட்டும் தான் கிண்டல் பண்ண எனக்கு தூக்கம் வராது. இப்ப உன்னையும் உன் ஆளையும் கிண்டல் பண்ணலாம், எனக்கு தூக்கமே வரமாட்டுது. பாவண்டி அக்கா, அவரையாவது கொஞ்சம் விட்டு வை. இந்த வார்த்தைய உன் ஆள்கிட்ட சொல்லுமா. அவர்தான் என்னை வச்சு ஓட்டுன்னு ஓட்டுறாரு. அவன் நிம்மிய கண்டால பயந்து தெரிச்சிட்டு ஓடுறான். ஆனா உன் ஆளை கண்டா நான் ஓடுற மாதிரி இருக்குடி, பார்த்து சொல்லி வை. அப்படியாடி அக்கா சொல்ற? அவர் அந்த அளவுக்கு அவனை தெரிக்க விடுறாரு. என்ன மேடம்க்கு அவங்க ஆள் நம்மள ஓட்டுறாருன்னு ஒரே சந்தோஷமாயிடுச்சோ? அப்படி இல்லடி அக்கா, போடி. சரி நீ மூடு, நம்ம சுஜி வீட்டுக்கு வந்தாச்சு, இரு சுஜியை கூப்பிடுவோம். சுஜி அக்கா, தான் வந்துட்டேன்க்கா, 5 மினிட்ஸ் வந்துறேன். ஓகே சீக்கிரம் வா. ஹாய் நிம்மி அக்கா, அனனி அக்கா, போலாமா? சுஜி, நீ இப்ப பெரிய பொண்ணு ஆயிட்ட, கொஞ்சமாவது மெச்சூர்டா நடந்துக்கடி. போங்கக்கா, அம்மாவும் இப்படிதான் சொல்றாங்க, நீங்களும் இப்படிதான் சொல்றீங்க. எனக்கு என்ன வருமோ அப்படிதானக்கா நான் இருக்க முடியும். அதுவும் கரெக்ட் தான். நமக்கு என்ன வருமோ நம்ம அப்படிதானே செய்ய முடியும். நம்மளதான் இப்படி இரு அப்படி நடந்துக்க இப்படி நடந்துக்க நமக்கு தான் பாடம் நடத்துறாங்க. சரி என்ன பண்ண, நம்மளும் அதுக்கேத்த மாதிரி நடந்துதானே ஆகணும். சரி சுஜி, வா, டைம் ஆகுது, போலாம். ஆமாக்கா, வாங்க போலாம். அண்ணனி அக்கா, வாங்க போலாம். வா சுஜி, நீ முன்னாடி நட, போலாம். சரி சுஜி, நீ போய் உன் கிளாஸ் ரூம்ல உன் மிஸ்ஸை போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு ரிசல்ட் பார்த்துட்டு வா. நானும் அனன்யாவும் எங்க கிளாஸ்க்கு போறோம், ஓகேவா? சரிங்கக்கா, போயிட்டு எல்லாரும் இங்கே வந்து மீட் பண்ணிப்போம். ஓகே சுஜி, இன் கேஸ் அப்படி இங்க பார்க்க முடியலன்னா நீ ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்கல, நான் கால் பண்றேன், வெளில கிரவுண்ட்ல கூட நிக்கிறேன், வா, ஓகேவா? ஓகேக்கா, கண்டிப்பா. சரிக்கா, நான் போயிட்டு வந்துறேன். சுஜி, ஆல் தி பெஸ்ட். அக்கா, நான் எக்ஸாம் எழுத போறேன், ஆல் தி பெஸ்ட் சொல்றீங்க. ரிசல்ட் தான பார்க்க போறேன். சுஜி, ரிசல்ட்டும் நல்ல ரிசல்ட்டா வரணும்ல, அதுக்கு தான் இந்த ஆல் தி பெஸ்ட், ஓகேவா? சீக்கிரம் நல்லா பார்த்துட்டு வந்துரு. அப்படியாக்கா, அப்ப உங்க ரெண்டு பேருக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட். சரி சுஜி, சரி நீ பார்த்துட்டு வந்து இங்க வெயிட் பண்ண, நாங்களும் போயிட்டு வந்துடுறோம். சரிங்கக்கா. அக்கா வாடி அக்கா, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆமா சுஜி, நீ இப்போ யார் போய் பார்க்கணும்? உங்க இங்கிலீஷ் மிஸ் தான் பார்க்கணுமா நீனு? இல்லடி அக்கா, எங்க கிளாஸ் மிஸ் தான் பார்க்கணும். நீ உங்க கிளாஸ் மிஸ் தானடி பார்க்கணும். வா, நம்ம 2 பேரும் ஒண்ணாவே போவோம். ஆமாண்டி, வா போ. நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம், இன்னும் அனனி அக்காவும் நிம்மி அக்காவும் வரலையே, பார்த்துட்டு இருக்காங்களோ? சரி, நம்ம வெயிட் பண்ணுவோம். என்ன சுஜி, நீ பார்த்துட்டு வந்துட்டியா இவ்வளவு சீக்கிரம்? ஆமாக்கா, நான் வந்து 10 மினிட்ஸ் ஆகுதுக்கா, நான் பார்த்துட்டேன்க்கா. சரி, என்னாச்சு, என்ன ரிசல்ட்? அக்கா, நீங்க முதல்ல சொல்லுங்க உங்களோட ரிசல்ட்ட. நான் அனன்யா வந்த பிறகு சொல்றேன், நீ சொல்லு முதல்ல, உங்க என்னாச்சு? அக்கா, சூப்பரா பாஸ் பண்ணிட்டேன்க்கா. உங்களுக்கு ஒண்ணும் தெரியுமா, நான் தான் எங்க கிளாஸ் ஃபர்ஸ்ட். அது மட்டும் இல்லக்கா, நான் தான் சயின்ஸ்ல சென்டமும் கூட. சூப்பர் டி சுஜி, வாவ், செம்ம.
ப்ளீஸ் சொல்லுங்கக்கா. அனன்யாக்கா வந்துட்டாங்க. ஏய் ஈக்குச்சி என்னடி ஆச்சு? மேடம் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க உங்களுது என்ன ஆச்சுன்னு. என்ன கேக்குறீங்க? ஈக்குச்சி ஃபர்ஸ்ட் உன் மார்க் சொல்லுடி, அப்புறம் நான் எந்த சொல்றேன். அப்ப நீ வந்து சொல்ல மாட்டேன். சரி விடு, எப்படியா இருந்தாலும் மார்க் தெரியதானே போகுது. இந்த 592. ஏ நான் 593. ஈக்குச்சி உன்னோட ஒரு மார்க் அதிகமா எடுக்கணும்னு நினைச்சேன்டி, நான் எடுத்துட்டேன். ஏட்டி அக்கா என்னடி இது, ஒரு மார்க் கூட எடுக்கணுங்கிறதா உன் லட்சியம்? என்னடி இப்படி மொக்க பண்ணிட்டேன்? உன்னை விட நான் ஒரு மார்க் கூடடி. அப்ப நான் தான் ஃபர்ஸ்ட். யார் சொன்னா நீ தான் ஃபர்ஸ்ட்னு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு மார்க் வித்தியாசத்துலலாம் ஒன்றும் நீ ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆக முடியாது. போடி. உனக்கு காண்டாகுதா உன்னோட நான் ஒரு மார்க் கூட எடுத்துட்டேனே? ஐயோ அக்கா தயவு செஞ்சு நிறுத்துங்களே. இங்க வந்து சண்டையாக்கா? ரெண்டு பேரும் நல்ல மார்க் எடுத்துருக்கீங்கக்கா, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்களேன் ப்ளீஸ். ஆமா லடி அனன்யா, சே நம்மளை விட சின்ன பொண்ணு, அவ நம்மளுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி வச்சுக்கிட்டோண்டி. ஆமாண்டி அக்கா, நினைச்சாலே ரொம்ப அசிங்கமா இருக்கு. சே ஒரு வழியா இப்போ சமாதானம் ஆனீங்களே. அக்கா வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போலாம், நான் அம்மா கிட்ட வர சொல்லணும். அம்மா வேற ரொம்ப படபடன்னு இருப்பாங்க, என்னாச்சுன்னு. வாங்க போலாம். சரி சுஜி அவசரப்படாத, வா போலாம். ஏட்டி அக்கா என்னடி போலாம்? இல்லடி அக்கா, அவர் வேற வரேன்னு சொல்லியிருக்காரு. வரட்டும் பாரு. இல்லடி அக்கா, சுஜி நம்ம கூட இருக்கா, அவளுக்கு எதுவும் தெரியாதுல்ல. மேடம் இதை இப்ப யோசிக்கிறாங்க, அப்பவே யோசிக்க வேண்டியதானே. இப்ப என்ன பண்றது? சரி வா நம்ம சுஜி தானே, நம்ம சமாளிச்சுக்கலாம், பாத்துக்கலாம் வா. இருடி அக்கா திட்டாதடி, சாரி. வா போலாம். உடனே கொஞ்சிடி. சரி வா போலாம், பாத்துக்கலாம் வா. சுஜி வா போலாம். போலாம்க்கா. ஆமா என்னாச்சு? அனன்யாக்கா ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, என்னக்கா? வாங்க போற வழியில உனக்கு நான் சொல்றேன், அது ஒரு பெரிய சீக்ரெட். வா சொல்லணும் தான் எப்படியும். ஏட்டி உன் போன் தான் அடிக்குது, எடுத்து பேசு. யாருன்னு? அவர்தான்க்கா கால் பண்றாங்க, வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்க்கா. சரி எடுத்து பேசு, வேற வழி இல்ல, வர சொல்லிட்டல, அவரை பார்த்து தானே ஆகணும். எடுத்து பேசு, நான் சுஜி கிட்ட நான் பேசி சமாளிச்சுக்கிறேன், நீ பேசு. சரிடி அக்கா. ஹலோ என்னடி பொண்டாட்டி போன் எடுக்க ஏன் இவ்வளவு நேரம்? என்ன இன்னும் ஸ்கூல்ல தான் இருக்கியா? இல்லங்க பார்த்தாச்சு, பார்த்துட்டு வெளியில வந்துட்டேங்க. சரி என்னடி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, என்ன எதனா மார்க் எதுவும் கம்மியா? இல்ல அதெல்லாம் உங்களை நேரா பார்த்து நான் சொல்றேன். நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நீ என்ன எங்க வர சொன்ன? அங்கதான் நான் இருக்கேன். நீ இன்னும் வரலடி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ இப்ப வர லேட் ஆகுமா இல்ல நானே வரவா? நீ என்ன நான் பைக்ல தான் வந்திருக்கேன், வரவா? வந்து உன்னை கூப்பிட்டுக்கவா? வேணாங்க, நான் கிட்டக்க வந்துட்டேன். நானு நிம்மி சுஜி 3 பேரும் வந்துட்டு இருக்கோம். வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஓ அதான் மேடம் தயங்கி பேசிட்டு இருக்கீங்களா? என்னாச்சு, சுஜி கூட இருக்காளோ? சரி ஓகே வா நான் வெயிட் பண்றேன். சரிங்க வச்சிடுறேன். என்ன பேசியாச்சா? ஆமாண்டி அக்கா, அவங்க வந்துட்டாங்களாம், அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். போலாமா? ஓகே வா போலாம். அக்கா யார் வந்துட்டாங்க? யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு எதனா சொல்லுங்களே. எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல சுஜி, நான் சொன்னா நீ அதிர்ச்சி ஆயிடுவ, அதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. அப்படி யாருக்கா சொல்ல போறீங்க? சொல்லுங்க, நான் அதிர்ச்சி ஆக மாட்டேன். உங்க கார்த்திக் அண்ணா தான் வராங்க, அவங்கள பார்க்க தான் மேடம் போறாங்க. ஓ கார்த்திக் அண்ணா தானேக்கா, இதுல நான் எங்க அதிர்ச்சி ஆக போறேன்? உங்க கார்த்திக் அண்ணாவை உங்க அனன்யா அண்ணி பார்க்க போறாங்களாம். என்னது அனன்யா அண்ணியா? அக்கா நிம்மி அக்கா, என்னக்கா சொல்றீங்க? நான் தான் சொன்னல நீ அதிர்ச்சி ஆயிடுவேன்னு. ஐயோ அக்கா ஃபர்ஸ்ட் சொல்லுங்கக்கா என்னன்னு. உங்க கார்த்திக் அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்க போற மேடம் உங்க அனன்யா அண்ணின்னு சொல்றேன். நான் நினைச்சேன்க்கா, எனக்கு தெரியும், எனக்கு அப்பப்ப கொஞ்சம் டவுட்டாவே இருந்துச்சு. அனன்யா அக்கா பின்னாடியே கார்த்திக் அண்ணா சுத்திக்கிட்டே இருக்கும்போது எனக்கு புரிஞ்சுது. என்ன அனன்யா அக்கா சைலண்டா இருந்துட்டு இப்படி பெரிய சம்பவம் பண்ணிட்டீங்க? பாரு உனக்கு கூட தெரிஞ்சிருக்குது, உனக்கு தெரிஞ்சுதான் ரெண்டும் ரொமான்ஸ் பண்ணிருக்குதுங்க போல. அனன்யா அக்கா சூப்பர். ஆனா கார்த்திக் அண்ணா மாதிரி ஒருத்தங்க கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் தான், அதே மாதிரி அவரும் கொடுத்து வச்சிருக்கணும் தான், உங்கள மாதிரி ஒரு அக்கா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. சரிங்கக்கா, கலக்குங்க. சுஜி நீ பெரிய பொண்ணு ஆயிட்டாதான் தெரியுது. தேங்க்ஸ் சுஜி. சரி நிம்மி வாடி அக்கா, அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாராம். ஐயோடா, ஏன் உங்க ஆள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டாராமா? நிம்மி அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாருடி, வாடி. ஐயோ கடவுளே. சுஜி வா போலாம், இல்லனா இவ விட்டு அழுதுருவா. ஆமாக்கா வாங்க போலாம், பாவம் அனன்யா அக்கா.
போதும் புள்ள சந்திரனு நீயே சூரியன் நீயே நந்தவன பூ போதும் போதும் பேக்ரவுண்ட்ல சாங்ஸ் எல்லாம் ஓட்டுனது. என்ன மச்சினிச்சி ஆரம்பிச்சாச்சா? மாமாக்கும் ஆரம்பிக்க தெரியும், ஆரம்பிக்கவா? ஐயோ மாம்சே வேணாம் வேணாம் மாம்சே ப்ளீஸ் விட்டுருங்க. மாம்சே மச்சினிச்சி என்ன கார்த்திகண்ணா என்ன நடக்குறீங்க? ஏய் வாண்டு, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை பார்க்கவே இல்லை வாண்டு, சாரி. பாத்தீங்களாண்ணா அண்ணி வந்தவனே தங்கச்சியை மறந்துட்டீங்க போல. ஓ, அப்ப என் குட்டிமாக்கு எல்லாம் தெரியும். இங்க வா குட்டிமா. சொல்லுங்கண்ணா என்னண்ணா தங்கச்சியை பார்க்கவே வரல பாத்தீங்களா? இல்ல குட்டிமா, உன்னை பார்க்க கூடாதாமே. சரி, அதனால தங்கச்சி வெளியில வருவா, அப்ப பாத்துக்கலான்னு விட்டுட்டேம்மா, சாரி. அப்புறம் என் பொண்டாட்டிகிட்ட gift கொடுத்து அமிச்சனே உனக்கு கொடுக்க சொல்லி. வாண்டே, நீ கூட இப்ப அண்ணா ஓட்ட ஆரம்பிச்சிட்டல. சரி சரி, அதெல்லாம் போகட்டும். ரிசல்ட் பார்க்க போனீங்களே 3 பேரும், என்ன ஆச்சு? என்ன மச்சினிச்சி, என்ன சொல்லுங்க. நானும் சுஜியும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி பாஸ் ஆயிட்டோம். ஆனா உங்க கதை தெரியுமா? ஏண்டி அப்படி சொல்ற? நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அவர் என்னதான் பண்றாருன்னு பார்க்கணும்ல. என்ன நிம்மி, என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னா, நீங்க தான் எக்ஸாம் டைம் அப்ப ஊருக்கு போயிட்டீங்க. அவ அந்த ஃபீலிங்ல சரியா படிக்கல, அதனால ரிசல்ட் நல்லா வரல. ஓ சரி நிம்மி, நீ கொஞ்சம் வாங்க. என்னன்னா மேம், இந்த வர மேம். மாம்ஸ் விட்டுருங்க மேம், தெரியாம சொல்லிட்டேன் மேம், மன்னிச்சிருங்க. உங்க பொண்டாட்டி பத்தி இனிமே எதுவுமே சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் விட்டுருங்க மேம். என்கிட்டேவா அவ மார்க்க சொல்ற? அவ மார்க்க நான் நேத்தே பார்த்துட்டேன் என் மச்சினிச்சி. அவ 592, நீ 593. என்ன என் பொண்டாட்டியோட ஒரு மார்க் கூட எடுத்துட்ட. என் பொண்டாட்டி நல்ல மார்க் இல்லை நான் சொல்லி என்னை ஏமாத்துற. உன்னை சும்மா விடலாமா மச்சினிச்சி? நீயே சொல்லு. ஏடி ஈக்குச்சி, உன் ஆள் என்ன பிடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து நீ பொசஸ் ஆகணும்டி. இத பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேடி, விட சொல்லிடி உன் ஆளை ப்ளீஸ் டி. நீ பண்ணதுக்கு இது மட்டும் இல்ல, உன்னை வச்சு 2 குடுக்குடுன்னு கொடுக்கணும். ஆனா அவர் கொடுக்க மாட்டாரு. நீ வீட்டுக்கு வா, நான் கொடுக்கறேன். சாரி மாம்ஸ், இனிமே சொல்ல மாட்டேன் மாம்ஸ், ப்ளீஸ் விட்டுருங்க. ப்ளீஸ் நல்ல மாமாலாம் விட்டுருங்க மாமா. அப்படி வா மச்சினிச்சி. என்னையே வா ஏமாத்துற நீனு? ஐயோ மாமா, அதான் சொல்லிட்டேன்ல உன்னை இனிமே ஏமாத்த மாட்டேன்னு. விட்டுறியா, கழுத்து வலிக்குதியா? சரி போனா போட்டோன்னு விடுறேன். ஐயோ மாம்சே, உன் பொண்டாட்டி பத்தி ஒண்ணு சொல்லக்கூடாதுங்கிற, என் கழுத்தையே பிடிக்கிற. சரி பாத்துக்கிறேன். ஒரு நாள் நானும் உன்னை பாத்துக்கிறேன். பாரு மச்சினிச்சி, நீ பாத்துக்கிறதுக்கு நான் ரெடி தான். உன் தங்கச்சி ரெடியான்னு கேட்டு வந்துரு. இது சரிப்படாதுமா தங்கச்சி, உன் ஆளை நீயே வச்சு ஓட்டு. சுஜி வா, நம்ம போவோம். ஆமாக்கா வாங்க போவோம். அனன்யாக்கா, கார்த்திகண்ணா சீக்கிரம் பேசிட்டு வாங்க, வீட்டுக்கு போணும். சரி சுஜி. என்ன பொண்டாட்டி ஒண்ணுமே பேச மாட்டீங்க? வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்கீங்க. நீங்க உங்க மச்சினிச்சி கூட விளையாடுனதை ரசிச்சிட்டு இருக்கேன். என்ன பொண்டாட்டி கோபமா படுற? அது சும்மா விளையாட்டுக்குடி. நான் கோவலா படல, எனக்கு தெரியும் உங்களை பத்தி. பாரு, என் பொண்டாட்டிக்கு என்னை பத்தி தெரியுது. அப்புறம் என்ன ரவுடி, முடிச்சாச்சு ஸ்கூலு, நல்லபடியா ரிசல்ட்டும் வந்துருச்சு. அடுத்து என்ன பிளானு? அதான் ஏற்கனவே சொன்னேன்லங்க, இனி நல்ல காலேஜ் பார்த்து நல்ல டிபார்ட்மெண்ட் போய் ஜாயின் பண்ண வேண்டியதாங்க. கண்டிப்பா நல்லதா பண்ணு. என் பொண்டாட்டி என்ன பண்ணாலும் நான் அக்செப்ட் பண்ணுவேன். அதே மாதிரி என் பொண்டாட்டிக்கு என்னென்ன பண்ணணும், எந்த இதுவா இருந்தாலும் நான் பண்ணி தரேன்டி என் பொண்டாட்டி. அதெல்லாம் ஒண்ணும் நீங்க பண்ண வேணாம், உங்க மாமனாரும் மாமியாரும் பார்த்துப்பாங்க. பாரா, என் பொண்டாட்டியா இது? வாய் ஆயிடுச்சா என் பொண்டாட்டிக்கு? ஏய் ரவுடி, என்ன வாயில ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு? உங்க கூட சேர்றனால அப்போ எனக்கு வாய் வராதா என்ன? நியாயம்தான், என்ன பண்றது. அதுக்கு இல்ல பொண்டாட்டி, மாமனாரும் மாமியாரும் கஷ்டப்படுத்த கூடாதுல்ல, அதனால சொன்னேன். உனக்கு எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் நான் பண்றேன்டி. உனக்கு நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? சரிங்க மாமா. ஐயோடா, பாருமா. அழகியதோ சாப்பு கண்ணில் சிரிக்கிறதோ